உறவுகளே வணக்கம். நாங்கள் இன்றைக்கு இந்த காணொளியில் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், யாழ்ப்பாணம் இரவு நேர யாழ்ப்பாணம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்க போகிறோம். மக்களுடைய நடமாட்டங்கள், வாகன போக்குவரத்துகள் எல்லாமே நான் இந்த இடத்துல காட்சிப்படுத்தி இருக்கின்றேன். டவுனுக்குள்ளே நான் காட்டில் அதை அடுத்த காணொலியில் யாழ்ப்பாணத்தை காட்டிக்கொள்கிறேன். இப்போ இன்றைய தினம் யாழ்ப்பாணத்தின் பிரதான வைத்தியசாலை வீதி, கஸ்தூரியார் வீதி எல்லாமே இந்த இடத்துல காட்டியிருக்கிறேன். இரவு நேரம் எப்படி இருக்குன்னு சொல்லி முழுமையாக பாருங்கள். என்னுடைய நிசாந்தன் வி யூடியூப் சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டாக வந்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாங்க. வாங்க உறவுகளே இந்த காணொலிக்குள்ளே போவோம். யாழ்ப்பாணத்தின் வரலாற்றுக்கு முக்கியமான படங்கள் எல்லாம் இந்த இடத்துல கீறி இருக்குன்னு பாருங்கள். மணிக்கூடு கோபுரம், நூலகம் எல்லாமே இருக்குது. இந்த இடத்துல பாருங்கள் யாழ்ப்பாணம்னு சொல்லி எழுதியிருக்கு. யாழ்ப்பாணம் இது பார்த்தீங்கன்னா மார்க்கெட். இந்த கடைகள் எல்லாமே இரவு நேரம் பூட்டப்பட்டிருக்கிறது. சலூன் மட்டும் இந்த இடத்துல திறந்திருக்கிறதை நாங்கள் பார்க்குறோம். பார்த்திங்கன்னா மிச்ச கடைகள் எல்லாமே பூட்டிட்டு நேரம் 8 மணி ஆகிட்டுது. வண்ணார்பண்ணை சிவன் கோவில். இது பார்த்துச்சுன்னா முட்டாஸ் கடை ஜங்ஷன் பாருங்க. முட்டாஸ் கடை சந்தி இது. இரவு நேர யாழ்ப்பாணம் ஒரு நடப்பயணம். யாழ்ப்பாணத்தில் இரவு நேரம் எப்படி இருக்குன்னு சொல்லி ஒரு நடப்பயணத்தில் நான் போய்கொண்டிருக்கின்றேன். இப்போ பார்க்குறோம் யாழ்ப்பாணம். இது ஆஸ்பத்திரி வீதி, பிரதான வீதி. இப்போ இதில் லைட்டோட தெரியுது காகில் ஸ்கொயர் பாருங்கள் இரவு நேரம் எப்படி இருக்குன்னு சொல்லி. நடுவில் வாகனங்கள் பார்க் பண்ணுற இந்த நேரத்தில் மாநகரசை துப்புரவாய்க்கொண்டிருக்குது. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஹாஸ்பிட்டலோட இருக்கிற நடப்பாதை தான் இந்த பாதை. அதோடு நாங்கள் பார்த்து கொண்டிருக்கேன். இதில் பாருங்கள் யாழ்ப்பாணம் காகில்ஸ் எப்படி இருக்கு. நீங்கள் இரவு நேரமே அழகாக இருக்குது இந்த இடத்துல யாழ்ப்பாணம். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் சந்தி ஒன்று இருக்குது. இதில் நாங்கள் அப்படியே நேராக போனோம்னு சொன்னால் மணிக்கூடு கோபுரம் அப்படியே ஏனை ரோட்டில் ஏறும். இதுதான் யாழ்ப்பாணம் ஜெஃப்னாண்டு போட்டுருக்காங்க. பாருங்கள் இதில் ஜெஃப்னாண்டு ஆங்கிலத்தில் போட்டிருக்கு பாருங்கள். அதுக்கு முன்னால் மகாத்மா காந்தியின் சிலை இருக்குங்க. அப்படியே பார்த்தோம்னு சொன்னால் இதில் நிறைய கடைகள் இருக்குங்க. ஜனசக்தி ஃபினான்ஸ், சிட்டி மெடிக்கல், ஸ்டைல் போல்கன் கடை இருக்குங்க. இப்படி நாங்கள் நேராக போனோம்னு சொன்னால் வேம்படி சந்தியில் நிறைய கடைகள் எல்லாம் இருக்குது. பாருங்கள் இந்த இடத்துல கொஞ்சம் லைட் வெளிச்சங்கள் காணாது. பொதுவான வாகன வெளிச்சத்தில் இந்த இடத்துல போகக்கூடிய மாதிரி இருக்கும். சிட்டி மெடிக்கல் ஒரு மருந்துகள் வாங்கக்கூடிய ஒரு பெரிய கடை. பாருங்கள் இந்த நேரம் நான் வீடியோ எடுக்கிற நேரம் சரியாக 8 மணி. இந்த நேரத்தில் பரபரப்பாக தான் யாழ்ப்பாணம் வாகன போக்குவரத்துகள் நடமாட்டங்கள் எல்லாமே
இயங்கி கொண்டிருக்கிறத பார்க்குறோம். இதில் பார்த்தீங்க சொன்னால் காகில்ஸ் வந்து பூட் சிட்டி, அதுக்கு மேலே வந்து நிறைய இதுகள் இருக்குது, வந்து தியேட்டர் எல்லாமே இருக்குது. அது உங்களுக்கு தெரியும். அப்படியே நாங்கள் நேராக போனோம்னு சொன்னால் மணிக்கூட்டு கோபுரம், மணிக்கூட்டு கோபுரத்தால் இங்கே வந்து பார்த்திங்க சொன்னால் சென்ற கொலிச்சு அப்படியே வந்து நாங்கள் நேராக போகணும்னு சொன்னால் ஏனைய ரோட்டுக்கு ஏறலாம். இதில் பார்த்திங்க சொன்னால் யாழ்ப்பாணத்தில் ஒரு பெரிய ஹோட்டல் ஒன்று இருக்குது. இது வந்து ஜெட்விங் ஹோட்டல் பாருங்க. இது பார்த்தீங்கன்னு சொன்னால் மணிக்கூட்டு கோபுர வீதி. பாருங்கள், நிறைய உடுப்பு கடைகள் இந்த இடத்துல இருக்குது, பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இது வந்து ஆஸ்பத்திரி வீதி, பிரதான வீதி. இதில் மதர் கேர் ஹாஸ்பிட்டல் நினைக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் என்எஸ்பி பேங்க். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ யாழ்ப்பாணத்தை திறந்த வந்து நதியாஸ் இது வந்து சிடிபி பஸ் ஸ்டாண்ட். அது யாழ்ப்பாணம் கொழும்பு பஸ்ஸுகள் எல்லாம் நிற்கிது. அதுக்கு சொன்னால் சிடிபி பஸ் ஸ்டாண்ட். பார்த்தீங்க சொன்னால் ஆஸ்பத்திரி வீதி வந்து பார்த்து கொண்டு யாழ்ப்பாணையில் வந்து யாழ்ப்பாணத்தில் வந்து பார்த்திங்க சொன்னால் எல்பி பின்னர் வந்து கூடுதலாக உடுப்பு கடைகள்லாம் நம்ம யாழ்ப்பாணத்து உடுப்பு கடைகள்லாம் கூட. இந்த வீதி தான் மிக பரபரப்பான வீதி. இதுவும் வந்து ஸ்டான்லி வீதியும் வந்து யாழ்ப்பாணத்தை ஒரு பரபரப்பான வீதி என்று தான் சொல்லலாம். பார்த்தீங்கன்னா ஹெச்என்பி பேங்க்ங்கிறது வந்து சந்தியா சாப்பாடு கடைகள். பார்த்தீங்கன்னா இங்கே வந்து சிடிபி பஸ் ஸ்டாண்ட் எல்லாம் நான் உங்களுக்கு காட்டியிருக்கிறேன். இரவு நேரம் யாழ்ப்பாணம் அப்படி இருக்குன்னு சொல்லி நான் நடந்து போய்கொண்டிருக்கேன். அது அப்படியே நான் உங்களுக்கு
காட்டுறன் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி. இது வந்து இப்போ ஆஸ்பத்திரி ரோட். ஒரு கொஞ்சம் இடத்துல வந்து லைட்டுகள் இல்லை பாருங்கள். இப்போ அது பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ரோட் வந்து ஸ்டான்லி ரோட். இது பார்த்தீங்கன்னு சொன்னால் சத்திரச்சந்தியில் வர சிக்னல் லைட் இருக்கிற போது சத்திரச்சந்தி. இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா முன்னுக்கு மரக்கறி சந்தை எல்லாமே வந்து பழங்கள் வாங்கக்கூடிய எல்லாமே இங்கே இருக்குது. இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் யாழ்ப்பாணத்தில் இருக்கிற உள்ள இந்த சந்தை வந்து 7 மணி நார்மலாக வந்து 8 மணி மட்டும் திறந்திருப்பேன். இங்கே வந்து இரவு நேரத்தில் வந்து மரக்கறிகள் வந்து வாங்கி கொள்ளக்கூடியமே இருக்குது. எல்லா மரக்கறிகளுமே இந்த இடத்துல இருக்குது பாருங்கள். கத்தரிக்காய், பாவக்காய், பைத்தங்காய் எல்லாமே இருக்குது இங்கே. இங்கே யாழ்ப்பாணத்தில் வந்து ஹாஸ்பிட்டல் ரோட் இந்த முன்னுக்கே வந்து இருக்குது. நீங்கள் பாருங்கள், அந்த இடத்துல வந்தீங்க சொன்னால் மரக்கறி எல்லாம் வாங்கி கொள்ளக்கூடியமே இருக்குது. பார்த்தீங்க சொன்னால் யாழ்ப்பாணம் இந்த டவுனுக்குள்ளே வந்துருக்கிற சந்தையில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லா மாம்பழங்களே இருக்குங்க பாருங்கள். பார்க்க ஆசையாக இருக்குங்க. இப்போ இரவு நேரம் வந்து நீங்கள் 9 மணி காலையிலேருந்து இரவு 9 மணி வரைக்கும் வந்து எல்லா பழங்களையுமே வந்து இங்கே வாங்கி கொள்ளக்கூடியமே இருக்குது பாருங்கள். கருத்த கொழும்பு, மெட்டது இந்தியன் மாம்பழம், பிளாட் எல்லாமே இருக்குங்க. பார்க்க ஆசையாக இருக்குது. எல்லாம் தனித்தனியாக பிரித்து எல்லா பழங்களையும் அடுக்கி இருக்குங்க பாருங்கள். பிளாட் மாம்பழம், மெட்டது மாதுளம்பழம். நீங்கள் வந்து மாம்பழம் டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லி எல்லாம் பட்டி சாப்பிட்டு பார்த்துட்டு கொண்டு போகலாம். தோடம்பழம், கொய்யாப்பழம் எல்லாமே இருக்குங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கருத்த குழம்பு வந்து மாம்பழம் 1500 ரூபாய்ங்க. அதில் பார்த்தீங்கன்னா இந்தியன் மாம்பழம் எல்லாமே இருக்குது. அது மாத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா பலாப்பழம் எல்லாமே வந்து வாங்கி கொள்ளக்கூடியமே இருக்குங்க. பாருங்க, பலாப்பழம் எல்லாம் அடுக்கி வச்சிருக்க, எல்லாம் பெரிய பெரிய பலாப்பழங்கள். சரி ஐயா, நோமலா ஒரு பலாப்பழமண்டா என்ன விலை வரும்? இந்த பழமண்டா இந்த பலாப்பழம் வந்து வாங்கன்னு சொன்னால் 700 ரூபாய் ஒரு பலாப்பழம். இங்கே பாருங்க. இரவு நேர மார்க்கெட் வந்து என்னென்ன இருக்குன்னு சும்மா இருக்க கார்டு கல்பனிஸ் எல்லாமே இருக்கு. எல்லாம் வந்து இருக்குது. எல்லாமே வந்து மிக்சர்லேருந்து எல்லாமே வந்து பொருட்கள் இரவு நேரத்தில் வந்து வாங்கி கொள்ளக்கூடியமே இருக்குது. யாழ்ப்பாணம் வந்து சந்தைகளை வந்தீங்கன்னு சொன்னால் இரவு நேரம் மற்ற இடங்கள் எல்லாம் வந்து இரவு நேரம் எல்லாம் பூட்டி இருப்பேன். இங்கே வந்து யாழ்ப்பாணத்தை வந்தீங்கன்னு சொன்னால் மரக்கறிகளோ பழங்களோ எல்லாம் டவுனுக்குள்ளே வந்து எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக வாங்கி கொள்ளக்கூடியமே இருக்குங்க. பாருங்கள், வந்து நெல்லு கிராஸ், மற்றது மாதுளம்பழ ஜூஸ் எல்லாமே இருக்குது. டோபிகள் எல்லாமே இருக்குது. எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். மிச்சம் எல்லாமே வந்து இந்த இடத்துல வந்து யாழ்ப்பாணம் மார்க்கெட்டுக்கு வந்தீங்கன்னு சொன்னால் வாங்கி கொள்ளக்கூடியமே இருக்குது. 2 முறை கடை தானே ரூபன் மல்டி சென்டர். நீங்கள் வெளிநாட்டுக்காரர் வந்து இங்கே வந்தீங்கன்னு சொன்னால்
இந்த இடத்துலையே வந்து எல்லாமே இருக்குது. மிக்சர்கள் நான் காட்டி கொள்கிறேன் என்னென்ன இருக்குன்ட்டு. எல்லாம் வந்து இந்த அடித்த விலையிலேருந்து எல்லாமே குறைச்சி தான் கொடுப்பார். நீங்கள் வந்து நேரடி அந்த கடையை வந்து நான் காட்டிக்கொள்கிறோம் பாருங்கள். ரூபன் மல்டி சேலருண்டு வந்தீங்க சொன்னால் எல்லாமே வந்து மெலிவாக வாங்கி கொண்டு போகக்கூடியமே இருக்குது. பார்த்தீங்க சொன்னால் இது வந்து சத்திர சந்தி சிக்னல் லைட்டட். இங்கால திரும்பினோம்னு சொன்னால் நாங்கள் இந்த விளக்கை பக்கமாக திரும்பினோம்னு சொன்னால் கேகஸ் ரோட் இடக்கை பக்கமாக திரும்பினோம்னு சொன்னால் நாங்கள் வந்து போஸ்ட் ஆஃபீஸ் அப்படியெல்லாம் போகலாம். இது வந்து கேகஸ் ரோட். இது வந்து நாங்கள் வந்து போஸ்ட் ஆஃபீஸ் அப்படியே வந்து ஏறோம்னு சொன்னால் ஏனைய ரோட்டுக்கு ஏறும். அப்படி பார்த்து சொன்னால் இதில் நிறைய கடைகள் இருக்குது. வந்து பார்த்திங்கன்னா பார், வேறு கருவாட்டை கடைகள் எல்லாமே நிறைய இருக்குது. இது பார்த்திங்க சொன்னால் அப்படியே திரும்பினோம்னு சொன்னால் இதுவும் கேகஸ் ரோட் தான். இதில் பார்த்திங்க சொன்னால் இந்த இடத்துல வந்து அண்டினாகா பூட் சிட்டி மாதிரி புதுசாக இந்த சுவையோ ஐஸ்கிரீம் எல்லாம் வந்து இந்த இடத்துல கடைகள் இருக்குது. அப்படியே நாங்கள் திரும்பினோம்னு சொன்னால் நாங்கள் அப்படியே திரும்பி இதில் வந்து நிறைய உடுப்பு கடைகள் இருக்குது பாருங்கள். இதில் வந்து பெரிய கடை வீதி யாழ்ப்பாணம் சொல்லியிருக்கு. இந்த வீதி பார்த்திங்க சொன்னால் பெரிய கடை வீதியாக. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து உடுப்பு கடைகள் தான் இங்கே இருக்குது. நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது பாருங்கள். இந்த பார்த்திங்கன்னா கிராண்ட் பசார் பெரிய கடை வீதி. இங்கே வந்து கஸ்தூரியார் வீதி பொழுதாக கடைகள் இந்த வீதியில் இருக்கிறதெல்லாம் பார்க்கலாம். பவர் ஹவுஸ் ரோட் தான் இந்த இடம் வந்து. பார்த்து சொன்னால் நாங்கள் எப்படி போகிறோம்ல ஹாஸ்பிட்டல் பின் ரோட் நேரமெண்டா அப்படியே வந்து பார்த்து சொன்னால் இந்த இதால் திரும்பினோம்டா நாங்கள் ஆஸ்பத்திரி வீதிக்கு ஏறலாம். பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இந்த சிறுமியோட பல கடைகள் நிறைய இருக்கிறத வந்து நாங்கள் பார்க்கக்கூடியமே இருக்குது. பொன்னம்பலம் ரோட் பாருங்கள். இந்த கட்டடம் எல்லாம் இப்போ புதிதாக கட்டப்பட்டு வேலைகள் நடந்து கொண்டிருக்கு. சில முடிந்து என்ன எங்கே கொண்டிருக்கோன்னு தெரியல. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து பவர் ஹவுஸ் ரோட் தான். இரவு நேரம் யாழ்ப்பாணம் எப்படி இருக்குது பார்த்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் அப்படியே திரும்பி போவோம். இந்த ரோட்டெல்லாம் பார்த்துட்டோம். அப்படியே பழக்கடைகளையும் பார்த்து கொண்டு போவோம்.
இதில் பார்த்து சொன்னால் இந்த வீதியில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பழக்கடைகள் தான் இந்த இதில் எல்லாம் இருக்குது, பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. யாழ்ப்பாணம் நெடுந்தூர பேருந்து நிலையம், அந்த இடத்துல நிற்கிறோம். இப்போ பார்த்திங்க சொன்னால் கொழும்பு பஸ்ஸுகள் வந்து இந்த இடத்துல நிற்கிது. பார்த்திங்க சொன்னால் 9 மணி அளவில் பயணத்தை தொடங்கும். இப்போ நாங்கள் பார்த்துக்கிற வந்து என்சிசி எக்ஸ்பிரஸ், டிஎஸ் குணசேகரா நிறைய பஸ் வந்து நிற்கிது, வேறு பஸ்கள். இப்போ இதில் பார்த்திங்கன்னா 4 பஸ் நிற்கிது. 9 மணி 8:30 9 மணிக்கு இங்கேருந்து யாழ்ப்பாணம் ஸ்டார்ட் பண்ணோம். பார்த்து சொன்னால் பஸ் எல்லாம் நிற்குது. நீங்கள் இந்த இடத்துல வந்து புக் பண்ணி கொள்ளலாம் கொழும்புக்கு போகிறேன்னு சொன்னால். பாருங்கள், இந்திய கலாச்சார மண்டபம் இப்போ வந்து திருவள்ளுவர் பண்பாட்டு மையம். இரவு நேரம் வந்து அவ்வளோ அழகாக இருக்குது, லைட் எல்லாம் பட்டி. இல்லை பார்த்து மணிக்கூடு கோபுரம் தெரியுது, ஆனால் உங்களுக்கு அது வீடியோவில் தெரியுமோ தெரியல. நான் அந்த குளத்தோட 2 இடத்து காட்டுறேன். யாழ்ப்பாண நெடுந்தூர பேருந்து நிலையம். இது பார்த்திங்க சொன்னால் மணிக்கூட்டு கோபுர வீதி. இதில் வந்து பார்த்திங்க சொன்னால் நாங்கள் வந்து யாழ்ப்பாண பொதுசன நூலகம், அப்படி மணிக்கூட்டு கோபுரம், அதால் வந்து நாங்கள் அப்படியே வந்தோம்னு சொல்லி சொன்னால் அப்படியே வந்து A9 ரோட்டுக்கு ஏறலாம். இங்கே பாருங்கள், A9 ரோட்டுக்கு ஏறக்கூடிய மாதிரி இருக்குது. இப்போ தற்சமயம் இந்த இடத்துல வந்து வீதி லைட்டுகள் எல்லாம் வந்து போடப்பட்டு மிகவும் அழகாக இருக்குது. இந்த வீதி பார்க்கவே பாருங்கள், அவ்வளோ அழகாக இருக்குது. இப்போ வந்து கொஞ்சம் முன்னேற்றம் அடைஞ்சு வருதுன்னு தான் சொல்லலாம் யாழ்ப்பாணம். இப்படியே நாங்கள் பொதுசன நூலகம், மற்றது மணிக்கூடு கோபுரம் வந்து பெருசாக இந்த இடத்துல வந்து லைட் இல்லை, ஆனால் லைப்ரரியை வந்து காட்டலாம். இப்படியே பார்த்து கொண்டு யாழ்ப்பாணம் டவுனுக்குள்ளே வந்து நடப்பயணம் நான் வந்து நடந்து தான் இந்த காணொலி எடுக்கிறேன். பாருங்கள், முழுமையாக பாருங்கள். யாழ்ப்பாணம் பொதுசன நூலகம். பார்த்திங்க சொன்னால் யாழ்ப்பாணம் மணிக்கூட்டு கோபுரம் வரலாற்று ஒரு சிறப்புமிக்க இடம். இந்த இடத்துல நிற்கிறோம், பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. இது பார்த்திங்கன்னா யாழ்ப்பாணம் கலாச்சார மண்டபம். இப்போ வந்து பண்பாட்டு மையம், அதோடைய வளாகம் பாருங்கள் எப்படி இருக்குது, லைட் எல்லாம் வந்து போட்டு. யாழ்ப்பாணம் கோட்டையுடைய ஒரு வீதி. பன்னிரெண்டாம் சொல்லுவார்கள். இந்த இடத்துல பாருங்கள், லைட் எல்லாம் போட்டு ஒரு இந்த இரவு பொழுதில் வந்து இருக்கக்கூடிய மாதிரி சந்தோஷமாக இருக்கிறது. சின்ன பிள்ளைகளுக்கான அந்த கார் விளையாட்டுகள் எல்லாமே வந்து இங்கே இருக்குதுன்னு நினைக்கிறேன். பாருங்கள், அதெல்லாம் இருக்குது. அப்படியே நான் நேரடியாக காட்டக்கூடியதா காட்டுறேன், அப்படியே பார்த்து கொண்டு போவோம். இது பார்த்தீங்கன்னு சொன்னால் பண்ணை ரவுண்டை போட்டு பக்கத்திலே வந்து நாங்கள் பின்னர் மாலை பொழுதிலே இரவு பொழுதில் எல்லாம் வந்து இந்த இடத்துல நின்று சந்தோஷமாக சின்ன பிள்ளை அப்படின்னு வந்து ஒரு பண்ணுற இடமா இப்போ வந்துட்டுது. பார்த்தீங்கன்னு சொன்னால் சின்ன ஆக்கள் எல்லாம் வந்து விளையாடி கொண்டிருக்கிற பெரிய ஆக்கள் இந்த எல்லாருமே வந்து கூட்டி கொண்டு வந்து இந்த இடத்துல ஐஸ்கிரீம் கடைகள், ஜூஸ் கடைகள் எல்லாமே வந்து இங்கே இருக்குது. பாருங்கள், விளையாட்டு பொருட்கள் எல்லாம் வாங்கக்கூடிய எல்லாமே இருக்குது.
வந்து கேகே ஸ்டோர். இது வந்து பார்த்தீங்கன்னா முட்டாஸ் கடை சந்தை. கஸ்தூரியார் வீதி, இந்த ரோட் ஸ்டான்லி ரோட். ஸ்டான்லி ரோட். இங்கே வந்து பிஓசி பேங்க் எல்லாமே இருக்குது. இந்த இடம் வந்து பகலில் வந்து பார்த்தீங்கன்னா சரியான இதாகிடும், வாகன நெரிசலாக இருக்கும். ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கடையெல்லாம் பூட்டப்பட்டபடியாக நோமலாகவே இருக்குது. சாதாரணமான ஒரு வீதியாக இப்போ இயங்குது பாருங்க. அப்படியே நாங்கள் நேரம் போகணும்னு சொன்னால் ஆரியாக்குள்ளே சந்திக்கு வந்து போகக்கூடியமாக இருக்கும். நாங்கள் பார்த்துக்கொண்டு கொஞ்சம் தூரம் போவோம். என்ன பண்ணு சொன்னால் நான் இது மோட்டவை ஓடி தான் எடுக்கிறேன் பாருங்க. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கீழ் சூப்பர் மார்க்கெட் இப்போ குறிப்பிட்ட காலத்தில் வந்து திறந்தவை. இப்போ இங்கே வந்து எல்லாமே வந்து இங்கே இருக்குது. நான் காணொலியில் திறப்போலாம் பதிவிட்டு நான் பாருங்க கீழ் சூப்பர் மார்க்கெட் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி. இது வந்து வின்சந்தி பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ஜெப்னா ஹிண்டுக்கு போகிற வீதி. அந்த என்ன வீதின்னு தெரிய இல்லை. இது வந்து ஜெப்னா ஹிண்டு பள்ளிக்கத்துக்கு போகலாம். நான் வந்து ஜெப்னா இந்த பள்ளிக்கூடத்தை வந்து காட்ட வேணும், யாழ்ப்பாணம் இந்த கல்லூரியை காட்டணும்னு சொல்லி போயிருக்க. என்ற அடுத்த காணொலியில் வந்து நான் யாழ்ப்பாணத்தின் மிகுதி இடங்களை வந்து நான் காட்டிக்கொள்கிறேன். இது பார்த்தீங்கன்னு சொன்னால் யாழ்ப்பாணம் இந்த கல்லூரி. இந்த ரவுண்டை போட்டு நாங்கள் திருப்பினோம்னு சொன்னால் யாழ்ப்பாணம் இந்த கல்லூரி பாருங்கள். அது அந்த ரவுண்டாக போட்டுருக்குது பாருங்க. இந்த இரவு நேரம் வந்து இந்த இடத்துல லைட் இல்லாமல் இருக்குது. ஆனால் அது நேரம் போய்க்க லைட்டாக இருக்குது, இந்த இடத்துல லைட்டாக இல்லாமல். பார்த்தீங்கன்னு சொன்னால் யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி. யாழ்ப்பாணம் இந்த கல்லூரி இரவு நேரம் அப்படி இருக்குது. இதே நாங்கள் சொன்னால் கேகே ஸ்டோர்.